வணக்கம் என் மாணவனே, இன்று உன்னை இங்கே பார்த்ததில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. வணக்கம் ஆசிரியரே. நான் இன்று மிகவும் சரியான நேரத்தில் மற்றும் தேவையான பாடத்தை கற்றுக்கொள்ள இங்கு வந்துள்ளேன் என்பதால் நான் உங்களை விட அதிகமாக உற்சாகமாக உள்ளேன். உங்கள் உற்சாகத்தை நான் புரிந்து கொள்கிறேன். ஏனெனில் டிஜிட்டல் மாற்றம் வேகமாக முன்னேறும் போது கணினி மயமாக்கப்பட்ட கணக்கியலின் பங்கு, இது நமது இன்றைய பாடமும் கூட, தொடர்ந்து விரிவடைந்து தொழில்துறைகளில் தொழில்நுட்ப நவீனமயமாக்கலின் பரந்த போக்குடன் இணைகிறது. அது தெரிந்ததில் மிகவும் மகிழ்ச்சி ஆசிரியரே. எனவே இந்த துறையில் நிபுணர்களுக்கு நல்ல தேவை இருக்க வேண்டும். தயவு செய்து அதை பற்றி மேலும் சொல்ல முடியுமா? நீங்கள் முற்றிலும் சரியாக சொன்னீர்கள் மாணவரே. இது சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் SMEs, பெரிய நிறுவனங்கள் மற்றும் அரசாங்கம் போன்ற துறைகளை கணிசமாக பாதித்துள்ளது. திறமை, துல்லியம் மற்றும் ஒழுங்குமுறை இணக்கத்திற்கான அதிகரித்த தேவையுடன் வணிகங்கள் கணக்கியல் மென்பொருட்களை அதிகமாக ஏற்றுக்கொள்கின்றன. GSTயின் அறிமுகம் வரி இணக்கத்தை உறுதிப்படுத்த தானியங்கி அமைப்புகளுக்கான தேவையை மேலும் ஊக்குவித்துள்ளது. என்ன வகையான வேலை வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கும்? இந்தியாவில் கணினி மயமாக்கப்பட்ட கணக்கியலின் வளர்ச்சி பல்வேறு துறைகளில் பல்வேறு வேலை வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது. முக்கிய பங்குகளில் கணக்கியல் மென்பொருளில் திறமையான கணக்காளர்கள், நிதி தரவை மதிப்பாய்வு செய்து துல்லியத்தை உறுதிப்படுத்தும் நிதி பகுப்பாய்வாளர்கள் ஆகியோர் அடங்குவர். நீங்கள் ஒரு ஊதிய நிபுணராகவும் இருக்கலாம் மற்றும் தானியங்கி ஊதிய அமைப்புகளை கையாளலாம். சரியான நேரத்தில் மற்றும் துல்லியமான சம்பள விநியோகத்தை உறுதி செய்யலாம். கூடுதலாக, பெரிய நிறுவனங்களுக்குள் ஒருங்கிணைந்த கணக்கியல் அமைப்புகளை செயல்படுத்துவதற்கும் பராமரிப்பதற்கும் ERP ஆலோசகர்கள் மற்றும் அமைப்பு பகுப்பாய்வாளர்களுக்கான வாய்ப்புகளும் உள்ளன. வணிகங்கள் மேகம் அடிப்படையிலான தீர்வுகளுக்கு மாறும்போது மேக கணக்கியல் நிபுணர்கள் மற்றும் AI ஆதரவு கணக்கியல் தொழில்நுட்பங்களில் நிபுணர்களுக்கான பங்குகளும் உருவாகி வருகின்றன. இது தரவு பகுப்பாய்வு மற்றும் தானியங்கி நிதி செயல்முறைகளில் அற்புதமான வாய்ப்புகளை வழங்குகிறது. இந்த வாய்ப்புகள் சிறு வணிகங்கள் முதல் பெரிய நிறுவனங்கள் மற்றும் அரசாங்க துறைகள் வரை பல்வேறு துறைகளில் பரவியுள்ளன. கணினி மயமாக்கப்பட்ட கணக்கியலின் வளர்ந்து வரும் துறையில் குறிப்பிடத்தக்க வாழ்க்கை வளர்ச்சியை வழங்குகின்றன. இதன் பொருள், இந்த துறையில் 10 முதல் 20% வருடாந்திர வேலைவாய்ப்பு வளர்ச்சியுடன் மேலும் மேலும் வாய்ப்புகள் உள்ளன. இது மிகவும் நல்லது அல்லவா மாணவரே? இது ரொம்ப உற்சாகமா இருக்குது ஆசிரியரே. இதை என்னோட பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. இப்போது தயவு செய்து இந்த பாடத்தை பற்றி மேலும் சொல்ல முடியுமா? இந்த பாடத்தில நாங்கள் புத்தக வைத்திருப்பது மற்றும் கணக்கியல், கணினிகளின் அடிப்படைகள் மற்றும் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் சூட் மற்றும் அதன் அனைத்து மென்பொருட்களின் அறிமுகத்துடன் தொடங்கி பின்னர் டாலி என்ற மிகவும் பிரபலமான கணக்கியல் மென்பொருளுக்கு செல்வோம். மென்பொருட்களை நீங்கள் அறிந்த பிறகு கணக்கியலின் அடிப்படைகள், கணக்கியல் விதிகள், துணை புத்தகம், சோதனை இருப்பு மற்றும் கணக்கு பராமரிப்பு வகைகள் மற்றும் நடைமுறை கணக்கியல் பற்றி மேலும் அறிய நகர்வோம். இவை அனைத்தும் மிகவும் விரிவானவை. இவ்வளவுதானா ஆசிரியரே? இல்லை மாணவரே, இது பாடத்தின் பாதி கூட இல்லை. பின்னர் நாங்கள் இணைய அடிப்படையிலான கற்றலுக்கு செல்வோம். மின்னணு வணிகம், வேலை தளங்கள், டிக்கெட்டிங் மற்றும் ஆன்லைன் பணம் செலுத்துதல், அரசு தளங்கள் மற்றும் சேவைகளை அணுகுதல், ஆன்லைன் பான் விண்ணப்பம் பற்றி கற்றுக்கொள்வோம். அனைத்து அடிப்படைகளையும் முடித்த பிறகு நாங்கள் டாலியை விரிவாக கற்றுக்கொள்வோம். பின்னர் வருமான வரி தாக்கல், TDS, தானியங்கி வட்டி கணக்கீடுகள், MIS உருவாக்கம், PUSY மென்பொருள் நிறுவல் பற்றி அனைத்தையும் கற்றுக்கொள்வோம். பின்னர் விற்பனை நடைமுறைகள், மார்க் இன்வென்ட்ரி மென்பொருள், பார்கோட்கள், மின்னஞ்சல் மற்றும் SMS அமைப்பு, மேம்பட்ட இன்வென்ட்ரி அமைப்பு ஆகியவற்றுடன் விற்பனை மற்றும் இன்வென்ட்ரி மேலாண்மைக்கு செல்வோம் மற்றும் GST வரி பற்றி அனைத்தையும் கற்றுக்கொண்டு பாடத்தை முடிப்போம். ஆசிரியரே, இது மிகவும் அதிகம். இவை அனைத்தையும் நான் எப்படி நினைவில் வைத்து பயன்படுத்துவேன்? நீங்கள் எல்லாவற்றையும் நினைவில் வைக்க தேவையில்லை. ஏனெனில் நீங்கள் விரும்பும் எத்தனை முறை வேண்டுமானாலும் அத்தியாயங்களை மீண்டும் பார்க்கலாம் மற்றும் கற்றுக்கொள்ளவும் மீண்டும் கற்றுக்கொள்ளவும் திரும்பிச் செல்லலாம். இந்த பாடத்தின் அழகு அதுதான். புரிந்ததா? அதுதான் ஒரு செட்டி பாடத்தின் அழகு. இப்போது நான் இந்த கணினி மயமாக்கப்பட்ட கணக்கியல் பாடத்திலிருந்து கற்றுக்கொள்ள ஆவலாக உள்ளேன். மேலும் இந்த பாடம் முடிந்த பிறகு நிச்சயமாக சுயநம்பிக்கையுடன் இருக்க முடியும். உலகில் நீங்கள் செய்ய போகும் அனைத்து சிறந்த பணிகளையும் பார்க்க நான் மிகவும் ஆவலாக உள்ளேன். பின்னர் பாடத்தை தொடங்கலாமா? ஆம், தயவு செய்து. நான் தொடங்க தயாராக உள்ளேன். எனவே கணினி மயமாக்கப்பட்ட கணக்கியலின் பரந்த உலகில் முழுகுவோம். அங்கு ஒவ்வொரு புதிய கற்றலும் உங்களை ஒரு அற்புதமான பாதையில் இட்டுச் செல்லும். தயார், அமைக்க கற்றுக்கொள்.